Hi friends, welcome to Fragrance of my life. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல கொண்டக்கடலை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கொண்டக்கடலை வேக வச்சது, 2 இன்ச் பட்டை, கசகசா 1/2 டீஸ்பூன், 2.5 பத்த தேங்காய், பெரிய வெங்காயம் 2, 3 தக்காளி, 2 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், எண்ணெய், உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க வச்சுருக்க பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, சோம்பு பார்த்திங்கன்னா பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகும்போதே பார்த்திங்கன்னா அந்த சோம்பு ஃப்ளேவர்லாம் நல்லா வரும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா அப்படியே மெஷியாக வதக்கணும். நல்லா அப்படியே கூழ் மாதிரி ஆகணும். தக்காளியை ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள், மல்லித்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவையெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இந்த பொடியெலாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றணும். நான் நார்மல் தண்ணி ஊற்றாமல் இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் அப்படியே வச்சுருந்தேன். அதை தான் நாங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதையே நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக தண்ணி சேர்த்தா போதும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வேக வச்சு கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம். இது கூடவே மீதி தண்ணி இருந்தது, வேக வச்ச தண்ணியையும் சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம சாதா தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறேன். ஸோ லைட்டாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலையை பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 2 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ நம்ம தேங்காயும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவோட கசகசாவை அரைக்கும்போது கசகசை சீக்கிரமாக அரைப்படாது. அதனால ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அதை ஊற வச்சுக்கலாம் கசகசாவை. அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். ரொம்பவே ருசியான சத்துமிக்க கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஒயிட் ரைஸ், புட்டு, தோசை, இட்லின்னு எது கூட வேணாலும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும், சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.